நீதிமன்றத்தில் ஊழல் இப்படி ஒரு தலைப்பு, ஒரு லெசன் என்சிஇஆர்டி ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய அந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்க்கான புக்ஸில் 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இப்படி ஒரு லெசன் இருக்குது. இதை கேட்ட உடனே ஒட்டுமொத்த நீதிமன்றங்களும் அப்படியே குதித்தெழுந்து போயிடுச்சு. இப்படி ஒரு பாடத்திட்டம் இருக்குது, ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிந்தவுடன் இந்தியாவின் மூத்த வழக்கறிஞர் திரு கபில் சிபல் அவர்கள் தலைமை நீதியரசர், உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதியரசர்கிட்ட போய் முறையிடுறாரு. என்சிஇஆர்டியில் இப்படி ஒரு புத்தகத்தை வைத்திருக்கிறார்கள், இதை நீக்க வேண்டும், இது நீதித்துறைக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய சவால் என்ற அடிப்படையில் அந்த வாதங்களை முன்வைக்கிறார். தலைமை நீதியரசர் திரு சூரியகாந்த் அவர்களும் கொதித்து போய்விட்டார். எப்படி இதை அனுமதிக்க முடியும்? யூ ஆர் சேலஞ்சிங் தி அத்தாரிட்டி, யூ ஆர் ட்ரைங் டு டிஃபேம் ஜுடிஷியரி அப்படின்ற அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார். இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லி சுவமோட்டு வழக்காக, அதாவது தானாக முன்வந்து விசாரிக்கக்கூடிய வழக்காக இதை ஏற்றிருக்கிறார்கள். இந்த வழக்கு விசாரணை திருப்பி மீண்டும் வர இருக்கிறது. கண்டிப்பாக இதற்கு கூப்பிட்டு இதை யார் செய்திருக்கிறார், இதற்கு யார் பொறுப்பு, இதை யார் அப்ரூவ் பண்ணான்னு சொல்லி அவர்கள் எல்லார் மேலேயும் கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை இருக்கும் என்று நம்பலாம். இந்த பாடத்திட்டத்தை, இந்த லெசனை நீக்க வேண்டும் அப்படின்ற அந்த உத்தரவு கண்டிப்பாக இருக்கும். நீதிமன்றங்களிலே ஊழல் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறது, அதில் சந்தேகம் இல்லை. இதை உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே பல இடங்களில் அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இருக்கு அப்படின்றத ஒத்துக்கிட்டு இருக்காங்க. 15 கோடி ரூபாய் பிடிபட்டதை பார்த்திருப்போம். சிபிஐயால் சம்மன் அனுப்பி விசாரிக்கப்பட்ட நீதிபதிகள் இருக்கிறார்கள். லஞ்சம் வாங்கும்போது கையும் களவுமாக பிடிபட்ட நீதிபதிகள் இருக்கிறார்கள். சோ நீதிமன்றத்தில் ஊழல் இருக்கிறதானா? இருக்கிறது. நீதிமன்றத்தில் ஊழல்னு சொல்லி அதை ஏதோ ஜஸ்டிஃபை பண்றது போலவோ, இல்ல அதை மலினப்படுத்துவது போலவோ, அதை இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்றது போலவோ, இல்ல அது எப்பவுமே நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லி அதை நார்மலைஸ் பண்ண முயற்சிப்பதையோ ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இது நீதித்துறையுடைய தனித்தன்மையை பொறுத்தது. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி இஸ் ஒன் ஆஃப் தி பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன். பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு அசைக்க முடியாத ஒரு கூறு என்று இதை சொல்லலாம், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி. ஸோ நீங்கள் இப்படி நீதிமன்றத்தை பள்ளி மாணவர்களுக்கு நீதிமன்றங்களில் ஊழல் இருக்குது அப்படின்றத போல ஒரு கருத்தை திணித்தால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் நார்மலைஸ் பண்ணுறீங்களா, இல்லை என்ன உங்கள் நோக்கம்? இதன் மூலமாக நீங்கள் செய்ய விளைவது என்ன என்ற அந்த நோக்கம்தான் தெளிவாக இருக்கு. எல்லார் மனதிலும் ஒரு கேள்வியாக எழுகிறது. ஏன் இதை செய்கிறார்கள்? அப்போது நீங்கள் நீதிமன்றங்களை அவமானப்படுத்த முனைகிறீர்கள், நீதிமன்றத்துடைய மாண்பினை குறைக்க முற்படுகிறீர்கள். இப்போ நீதிமன்றங்கள் மேலே நம்பிக்கை போயிடுச்சு மக்களுக்கு அப்படின்னா ஒட்டுமொத்த ஜனநாயகமுமே அங்கே அடிவாங்கும் அப்படின்றதுல தயவு செய்து மாற்று கருத்தே இருக்க முடியாது. நம்ம அரசியல்வாதிகள் மேலே குற்றம் சொல்கிறோம், அதிகாரிகள் மேலே குற்றம் சொல்கிறோம். ஸோ இப்போ இவர்கள் மேலே எல்லாம் குற்றம் இருக்கிறது, இவர்களெல்லாம் சரியாக செயல்படவில்லை அப்படின்னா எங்கே போகிறோம்? நீதிமன்றத்திற்கு தான் செல்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட நீதிமன்றத்துடைய மாண்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாண்பினை குலைக்கும் விதமாக இது இருக்கிறது அப்படின்றதை தான் நாம் பார்க்க வேண்டும், அதை அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ அந்த வகையில் தலைமை நீதியரசருடைய அந்த கோபம் ஒரு நியாயமான கோபம். நீங்கள் அசால்ட், திஸ் இஸ் an assault on the independence of the judiciary அப்படின்றதை கண்டிப்பாக சொல்ல முடியும். இது மட்டுமல்ல, தொடர்ந்து பாஜக அரசு நீதிமன்றத்துடைய மாண்பினையும் அந்த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரியையும் குலைப்பதற்கான முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே வருகிறார்கள். சஞ்சீவ் சான்யால், எக்கனாமிக் அட்வைசர் டு த பிஎம்ஓ, அவர் நீதித்துறையை பற்றி இப்படி தான் கொஞ்ச நாளைங்களுக்கு முன்னால் பேட்டியை கொடுத்தார். ஏன் ஹைகோர்ட்டு நீதிபதிகளுக்கெல்லாம் லீவ் கொடுக்குறாங்க, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கெல்லாம் லீவ் கொடுக்குறாங்க, வேறு யாருக்கும் லீவே இல்லையே அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு அதிபுத்திசாலித்தனமான கருத்துக்களை எல்லாம் முன்வைத்தார். அப்புறம் எல்லாருமே விளக்கினார்கள் எப்படி இந்த லீவு, இந்த இது எல்லாம் நீதிபதிகளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு டிப்பிக்கல் டே, ஒரு ஹைகோர்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எப்படி ஒரு டிப்பிக்கல் டே இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 10:30 மணிக்கு நீதிமன்றங்கள் பொதுவாக தொடங்குகிறது. 10:30 மணியிலிருந்து லஞ்ச், நடுவில் பிரேக் வேறு எதுவும் இருக்காது, லஞ்ச் பிரேக் 1:30 மணிக்கு லஞ்ச் பிரேக், மீண்டும் ஒரு 40 மினிட்ஸோ 45 மினிட்ஸோ அந்த லஞ்ச் பிரேக் முடித்து மீண்டும் 2:15 மணிக்கு உட்காருவாங்க. 2:15 4:45 மணி வரைக்கும். இது சென்னை உயர்நீதிமன்றத்தில். ஸோ இந்த ஒரு நாளில் இவர்கள் குறைந்தது 60-70 வழக்குகளை விசாரிப்பார்கள். அது மட்டுமல்ல, சில நீதிபதிகள் 100-150 வழக்குகளை கூட விசாரிப்பாங்க ஒரு நாளைக்கு. விசாரித்து சில நீதிபதிகள் உடனடியாக உத்தரவு போடுவார்கள். ஓப்பன் கோர்ட்டில் டிக்டேட் பண்ணுவாங்க, 2 தரப்பு வாதத்தையும் கேட்டுட்டு உடனே டிக்டேட் பண்ணுவாங்க ஆர்டர்ஸ். சில நீதிபதிகள் என்ன பண்ணுவாங்க, ஆர்டர்ஸ் ரிசர்வ்டு அப்படின்னுவாங்க. ஆர்டர்ஸ் ரிசர்வ்டு அப்படின்னா 2 பக்க வாதங்களையும் நோட் பண்ணிக்கிட்டு சேம்பரில் போய் நீதிமன்ற ஹவர்ஸ் முடிந்த பிறகு அவங்க சேம்பர்லேயோ வீட்லேயோ
உட்கார்ந்து திருப்பி படித்து ஜட்ஜ்மெண்ட்ஸை டிக்டேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுது? நீதிபதி 10:30 மணிக்கு வராரு, 1:30 மணிக்கு லஞ்சுக்கு போகிறாரு, 2:15 மணிக்கு திருப்பி உட்கார்றாரு, மீண்டும் 4:45 மணிக்கு எந்திரிடுறாரு. அவ்வளோதான் அவருடைய வேலை என்று நினைக்கிறார்கள். இன்றைக்கி இருக்கிறதுலே மிக மிக ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஒரு நீதிமன்றத்துடைய நீதிபதி உடைய அந்த ஜாப் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல். இப்போது நான் சொன்னேன் உங்களுக்கு, சில சமயங்களில் ஓப்பன் கோர்ட்டில் டிக்டேட் பண்ணிவிடுவாங்க ஆர்டர்ஸை, சில சமயங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்து டிக்டேட் பண்ணுவாங்க ஆர்டர்ஸை. அவர்களுக்கு ஃப்ரீ டைம் அப்படின்றது இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக எதுவுமே இருக்காது. அது மட்டுமல்ல, வீட்டுக்கு போன பிறகு நாளைக்கு என்னென்ன வழக்குகள் வருதோ அந்த வழக்குகள்லாம் ஒரு தடவை படிக்கணும். அந்த வழக்குகளை எல்லாம் ஒரு தடவை படித்தாதான் ஈஸியாக இருக்கும். ஆர்குமெண்ட்ஸை கேட்கும்போது நீதிபதியும் அந்த வழக்குகளை படிச்சிட்டாருன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன பாயிண்ட்டு, என்ன இதை எப்படி அணுகுவது, என்ன கேள்வியை 2 லாயர்ஸ்கிட்டையும் கேட்கறது அப்படின்ற அந்த ஒரு ஈஸியான ஜாபாக ஆகும். அதையும் அவர்கள் செய்தாக வேண்டும். இத்தனை வேலைகளுக்கு நடுவில் தான் நீதியரசர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இப்போ இந்த லீவு கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. இந்த லீவில் என்ன பண்ணுவாங்க? எல்லாம் படுத்து தூங்குவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்களா? இல்லை, பெண்டிங் ஜாப்ஸ், பெண்டிங் இந்த மாதிரி ஆர்டர்ஸ் ரிசர்வ்டு அப்படின்னா அந்த லீவில் இந்த ஆர்டர்ஸ் ரிசர்வ் பண்ண இதெல்லாம் திருப்பி படித்து இது பண்ணுவாங்க. இதை விட இன்னொரு வேலை இருக்குது. என்ன வேலை அப்படின்னா, நீங்கள் ஆர்டர்ஸை டிக்டேட் பண்ண பிறகு அந்த ஸ்டெனோகிராஃபர், டைப்பிஸ்ட்டு அவங்க அடித்து கொண்டு வந்து உங்ககிட்ட ஆர்டர்ஸை கொடுப்பாங்க. அந்த ஆர்டர் சரியாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அப்படியே ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் அதை வந்து பப்ளிஷ் பண்ண விட்டுற முடியாது. சரியாக இருக்கா என்று பார்த்து திருத்திய பின்னர் தான் பப்ளிஷ் பண்ண கொடுக்க முடியும். ஸோ ஒரு நீதியரசர் அப்படின்றவர் வந்து எத்தனை வேலைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படின்றத பாருங்கள். ஜஸ்ட் லைக் தட் லீவ் விடுறாங்க, அப்படி போகிறாங்க, இப்படி போகிறாங்கன்னு கமெண்ட் அடிப்பது வந்து எளிது. ஆனால் அந்த நேச்சர் ஆஃப் தட் ஜாப் வந்து இஸ் நாட் அ ஈஸி ஒன். அதை விட முக்கியம், சட்ட சிக்கல் மிக்க பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது, ஒரு சென்சிட்டிவான வழக்கு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அவங்க எல்லா விஷயத்தையும் பார்க்க வேண்டும். இந்த தீர்ப்பு சமூகத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்கும், சமூகத்தில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உருவாக்கும் அப்படின்றதெல்லாம் யோசித்து அந்த விளைவுகளை அவர்கள் சந்திக்க முன்வந்து தான் தீர்ப்புகளை கொடுக்குறாங்க. பாஜக அரசு இதை வேண்டுமென்றே சீண்டி பார்க்கிறதா நீதித்துறையை அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த கலீஜியம் சிஸ்டத்தை ஒழித்துவிட்டு NJAC முறை, அதாவது நேஷ்னல் ஜுடிஷியல் கமிஷனை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்தது பாஜக அரசு. உச்சநீதிமன்றம் அதற்கு தடை போட்டது. பாஜக அரசு வந்து எப்போதுமே அந்த நீதித்துறையை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற அந்த நோக்கிலே தான் செயல்பட்டு கொண்டு வருகிறார். கண்ட்ரோல் பண்ண முடியாது என்றாலும் கண்ட்ரோல் செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே தான் செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். அதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் இதை பார்க்க வேண்டும். இது ஜஸ்ட் லைக் தட் யாரோ ஒரு NCERTயில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு பாடத்தை எழுதி போட்டார், அப்படியே ஜஸ்ட் லைக் தட் வந்துடுச்சுன்னெலாம் சொல்லி இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கு பின்னால் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை, ஒரு சதி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தாக வேண்டும். இதனால் நீதித்துறையில் எல்லாம் நல்லவங்க தான் இருக்காங்க, எல்லாருமே வந்து நல்லவர்கள், ஊழலே இல்லை என்று சொல்ல முடியாது. அதையும் அனித்தரமாக சொல்கிறேன். ஆனாலும் தயவு செய்து சுதந்திர இந்தியாவில் சாமானியனின் ஒரு லாஸ்ட் ஹோப் இருக்கிறது வந்து நீதித்துறை மட்டும்தான். அப்படிப்பட்ட நீதித்துறையுடைய மாண்பினை இப்படிப்பட்ட 2ஆம் தர பாடங்களின் மூலமாக குலைக்க முயற்சி செய்யாதீர்கள். இதுதான் இந்தியாவுடைய ஜனநாயகத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல வேலை என்று சொல்லலாம். நன்றி, வணக்கம்.